ஏன் இதெல்லாம் நடக்கிறது? இந்த நாட்களை ஏன் தேவன் இதெல்லாம் தீவிரமாய் செய்கிறார் என்றால், ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. இனி காலம் செல்லாது. ஒருவேளை நம்முடைய தலைமுறை தான் கடைசி தலைமுறையாய் இருக்கும் என்பதாக அநேக தேவ மனிதர்கள் நம்புகிறார்கள். நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உள்ளங்களவு மேகம் எழும்பிவிட்டது. ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறது. அவருடைய வருகைக்கு முன்னால கடைசி கால எழுப்புதல் நடந்தாக வேண்டும். இனி வரப்போகிறது கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல். இந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் பரவி உலகத்தையே மறுரூபமாக்கிவிடும். இது உலகம் முழுவதும் அந்த அக்கினி பரவி செல்வதற்கு ஒருவேளை நம்ம நினைக்கலாம், பல வருஷம் ஆகுமே. இந்தியா முழுவதும் பரவறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? உலகத்தில் 225க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது. எல்லா நாட்டுக்கும் இந்த எழுப்புதல் அக்கினி பரவி இது என்னைக்கு மாறி எப்போ இயேசு வருவது? இது நம்முடைய சிந்தனையிலே தோன்றுகிற காரியம். இந்த கொரோனா COVID-19 கொள்ள நோய் எப்போ தெரிஞ்சது? 2019 வருஷம் டிசம்பர் மாதத்துல தான் தெரிஞ்சது. நவம்பர்ல சீனாவில் ஒரு கொள்ள நோய் வந்திருக்குது. அது COVID-19 சொல்றாங்க, கொரோனான்னு சொல்றாங்கன்னு. நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது 2020 மார்ச்ல தான் தெரிந்தது. மார்ச்ல தான் இந்தியாவுக்குள்ள பரவிட்டு லாக்டவுன் ஆரம்பிச்சாரு. 2020 ஜூன் மாசம் வருவதுக்குள்ள 6 மாசத்துக்குள்ள உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளிலும் கொள்ள நோய் பரவி எல்லா நாடுகளும் ஷட் டவுன். விமானம் ஓடலை, ட்ரெயின் ஓடலை, பஸ் ஓடலை, ஸ்கூல் மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டது, வீடுகள் மூடப்பட்டது. வெளியில வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ள இருங்க. ஒரு நாடு 2 நாடுகள் அல்ல, 225 நாடுகளுக்கு மேலாய் முழு உலகமும் ஸ்தம்பித்து விட்டது. 6 மாசத்துக்குள்ள முழு உலகத்திலும் அந்த கொள்ள நோய் பரவி மாற்றத்தை உண்டாக்கி விட்டது. எழுப்புதல் என்பது ஆவியானவருடைய ஊற்றப்படுதல், அவுட் போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு கொள்ள நோய், மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்ள நோய்க்கு இவ்வளவு வல்லமை இருந்தால் பரலோகத்தின் தேவன் அனுப்புகிற ஆவியானவருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கும்? அல்லேலூயா. ஒரு கொள்ள நோய் உலகம் முழுவதிலும் பரவ 6 மாசம் ஆயிற்று என்றால் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அக்கினி பரவதற்கு சில நாட்கள் போதும். முழு உலகத்தையும் ஆவியானவர் அசைத்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறேன், நான் வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் ஒருவேளை கடைசி தலைமுறையாக இருக்கும். அதனால இந்த எழுப்புதல் காலத்திலே நம்ம வந்துவிட்டோம். எழுப்புதலுக்கு 2 காரியம் முக்கியம். ஒன்று ஜெபம், இன்னொன்று சுவிசேஷம். அப்போஸ்தல நடபடிகளிலும் அதை பார்க்கிறோம். உலக அளவில் வந்த பல எழுப்புதல்களிலும் அதை பார்க்கிறோம். இந்த 2 காரியம் முக்கியம், ஜெபம், சுவிசேஷம். இந்த 2 நம்ம சரியா செய்யும் போதுதான் எழுப்புதல் பரலோக திட்டம் தீவிரமாய் நிறைவேறும். அதற்கு தான் இன்றைக்கு ஊழியங்களை தேவன் தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, அறிவிங்க, அறிவிங்கன்னு சொல்லி. இதுதான் எழுப்புதலுக்கான ஆயத்தம், ஜெபம், சுவிசேஷம். அதற்கு தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், தேவனுடைய ஊழியத்தை சேர ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இதைத்தான் மனதில் ஆழமா பதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க நினைக்கலாம், முன்னால வந்து நின்ற மிஷினரிகள், கிராம மிஷினரிகள், இவங்க தான் ஊழியக்காரர்கள், இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நினைக்கலாம். தேவன் இவர்களை ஒரு விசேஷத்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், விசேஷத்த அழைப்பை கொடுத்தார், அதனுடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு அபிஷேகம் பண்ணினார். அதே சமயத்துல இங்க வந்திருக்க அத்தனை பேரும், நீங்கள் ஆண்களானாலும் பெண்களானாலும் சிறு பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும், நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற யாராயிருந்தாலும் நீங்கள் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நீங்க படித்து கொண்டிருக்கலாம், ஸ்கூல்ல படித்து கொண்டிருக்கலாம், கல்லூரியில படித்து கொண்டிருக்கலாம், விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஸ்கூலில் டீச்சரா இருக்கலாம். நீங்க யாராயிருந்தாலும், என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கடைசி கால எழுப்புதலுக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தோடு கடைசி கால எழுப்புதலுக்காய் உங்களை தெரிந்து கொண்டதனாலதான் இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா மோகன்லால் வருகிறார், ஒரு ஜோம் பண்ணிட்டு வரலாம், அதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த எண்ணத்தோடு வந்திருந்தாலும் தேவன் உங்களை அந்த எண்ணத்தை உண்டாக்கி இங்கே கொண்டு வந்ததற்கு வேறொரு நோக்கம் இருக்கிறது. நீங்கள் கடைசி கால எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் இன்றைக்கு மோகன்லால் எனக்கு ஜெபிக்கணும், எனக்கு சுகம் கிடைக்கணும், விடுதலை கிடைக்கணும் வந்திருக்கிறீர்கள். ஆனால் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணி அநேகர் சுகமடைய போகிறார்கள், நீங்க ஜெபம் பண்ணி அநேகர் விடுதலை அடைய போகிறார்கள். உங்களை பயன்படுத்தி தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் நீங்க இங்க கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் நயம் காட்டி அழைத்து வருகிறவர். நயம் காட்டி கூட்டிட்டு வருவாராம். மோகன்லால் வர்றாரு, உனக்கா ஜெயிப்பார், வந்துரு. இங்க வந்த பிறகுதான் தெரியுது உங்களை அபிஷேகம் பண்ணி அனுப்புவதற்காய் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை கிராமத்துக்குள்ள அனுப்புவதற்காய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பயன்படுத்துவதற்கான கிருபைகளை கொடுப்பதற்காய் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கடைசி காலம் இது, கடைசி வினாடிக்குள்ளே வந்து விட்டோம். இனி ரொம்ப காலம் செல்லாது. கடைசி வினாடிக்குள்ள வந்துட்டோம். அரசாங்கம் திரும்ப திரும்ப அறிவிக்கிறது என்ன? ஒரே ரேஷன் கார்டு, அப்புறம் ஒரே தேர்தல், ஒரே எக்ஸாம், ஒரே பாடமுறை, எல்லாம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்றாங்கல்ல. இது அரசாங்கத்தினுடைய திட்டம் கிடையாது. பைபிள்ல சொல்லப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. கடைசி காலத்துல உலகம் முழுவதையும் ஒன் கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் ஆட்சி பண்ணும், ஒரு அந்திகிறிஸ்து ஆட்சி பண்ணுவான். அதற்கு மனிதர்களுடைய எண்ணத்தை ஆயத்தப்படுத்த தான் தேவன் இன்றைக்கு உலக தலைவர்களை பிசாசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இது உலகம் முழுது எல்லார் மேல இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு இந்த கடைசி காலத்துல முழு உலகத்தை இணைப்பதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட காரியம். அதனால் தான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வாசற்படியிலே வந்து விட்டார். இனி ரொம்ப காலம் செல்லாது. இந்த கொள்ள நோய் எதுக்கு வந்துச்சு? கொரோனா கொள்ள நோய். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ சீனா அதை உருவாக்குனாங்க, உண்மைதான். அதனால இவ்வளவு பெரிய அழிவு வந்தது, உண்மைதான். ஒரு பக்கம் சாத்தான் அதை வைத்து தன்னுடைய திட்டத்துக்கு நிறைவேற்றுவதற்கு மக்களுடைய மனதை ஆயத்தப்படுத்துகிறான். இந்த கொள்ள நோய் வந்த உடனே, அது பாதிக்கப்பட்ட காலத்துல கொஞ்சம் ரிலீவ் பண்ண உடனே ஆஸ்பத்திரிக்கு போனாலும், ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ட்ரெயின் ஏற போனாலும், பஸ் ஸ்டேஷன்ல பஸ் ஏற போனாலும், விமான நிலையத்துல விமானம் ஏற போனாலும், வாசல்லையே துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு நிற்பாங்க. நீங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பார்த்த உடனே நீங்க என்ன செய்றீங்க? நெத்திய கொண்டு காமிச்சிங்களா இல்லையா? உங்க நெத்தியில வச்சு பார்த்தாங்க, காய்ச்சல் இருக்குதா? ஓகே, இல்ல போங்க. அல்லது கையை காமிங்க. ஒண்ணு நெற்றி அல்லது கை. ஞாபகம் இருக்குதா? இது எதை ஞாபகப்படுத்துதுன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. அந்திகிறிஸ்து வெளிப்படும் போது அவனுடைய முத்திரை அல்லது அவனுடைய பெயர் அல்லது அவனுடைய அடையாளத்தை நெற்றியிலாவது வலது கையிலாவது பதித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் எதை வாங்க முடியும், விற்க முடியும். இப்பொழுதே மக்களுடைய மனதை சாத்தான் ஆயத்தப்படுத்துகிறான். அந்திகிறிஸ்துவின் வருகைக்காக சாத்தான் பலமாக ஆயத்தப்படுத்துகிறான். நாளைக்கு உன் நெற்றியில இதை பதிக்கணும் அல்லது வலது கையில பதிக்கணுமானா யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. எனவே கொரோனா பழக்கம் இருக்கிறது, அவ்வளவுதானே, பதிச்சுட்டு போங்க. அந்த மனநிலையை கொண்டு வருவதற்கு சாத்தான் உலக மக்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் ஆவியானவர் இரண்டாம் வருகைக்காக
இயேசுடைய இரண்டாம் வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த கொள்ள நோயை வைத்து தேவன் லட்சக்கணக்கான மக்களை ரட்சித்து விட்டார். சபைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். உலகம் முழுவதில் மாபெரும் ஆயத்தம் எழுப்புதலுக்காய் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சாட்சி வருது தெரியுமா? இந்த கொள்ள நோய் நிமித்தம் தான் நான் இயேசுவை உண்மையான ஆண்டவர் என்று அறிந்து கொண்டேன் என்று நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. ஆண்டவர் அதை நன்மையாய் மாற்றி விட்டார். அப்ப ரெண்டு காரியம் நடக்கிறது. சந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான். இயேசுடைய வருகைக்காக ஆவியானவர் முழு உலகத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ரெண்டுமே நடக்கிறதை நீங்கள் உலகத்தை கவனித்து பார்த்தால் தெரியும். இந்த காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷம் தீவிரமா அறிவிக்கப்பட வேண்டும். தேவனுடைய திட்டம் தீவிரமாய் முழு உலகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய பிரதான கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் ஆட்களை தெரிந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி ஒரு கூட்ட மக்களை ஜெபிக்க ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஜெபிக்கிற மக்களை சுவிசேஷம் அறிவிக்க ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ரெண்டையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களில சபைகள் ஊழிய செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. வாலிபர்கள் எழும்பி சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள் போய் சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் கடைசி காலத்துக்கு மிகப்பெரிய அடையாளம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் எதற்கு தெரிந்து கொண்டார்? இங்கே மிக ஊழியர்களாக கிராமத்தில் போய் சுவிசேஷ அறிவிக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீங்க. ஒரு 2 வசனத்தை மாத்திர வாசித்து ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமா கேளுங்க. அந்த 3 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது இயேசு 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 3 காரியம். ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்? 3 காரியத்திற்கு. முதலாவது காரியம், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், to be with him, இயேசுவோடு கூட இருப்பதற்கு. அதுதான் முதலாவது தேவனுடைய விருப்பம். என் மகனே நீ என் கூட இருக்கணும், என் மகளே நீ என்னோடு கூட இருக்கணும். ஒரு நாளின் 24 மணி நேரமும் you have to be with me, நீ என் கூடவே இருக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இல்லாண்டவரே நான் ஸ்கூலுக்கு போகணுமே, நான் படிக்கணுமே, ஓ நான் உன் கூட வருவேன். காலேஜுக்கு போகணுமே, ஓ உன் கூட வருவேன். கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் கவனிக்கணுமே, உட்காந்து கவனி, நான் பக்கத்தில் இருப்பேன். இனி என் கூட தான் நீ இருக்கணும். நீ என் கூட சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், படிக்கணும். நீ என் கூடவே இருக்கணும், நான் உன் கூடவே இருக்கணும். ஆண்டவர் பிஸ்னஸுக்கு போகணும், கடைக்கு போகணும், நான் போய் கடையை கவனிக்கணும், போ நான் உன் கூட வருவேன். உன் கடையில் நான் கூட இருப்பேன். நீ செய்யறதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து கவனிப்பேன். உன்னை விட்டு விலக முடியாது, நீ என் கூட இருக்கணும். யூ ஹாவ் டு பி வித் மீ. ஆண்டவரே நிலத்துல போனோம், வயல் நிலத்துல நான் வந்து உழணும், பயிருக்கு தண்ணி பாய்ச்சணும், போ நான் கூட வருகிறேன். என்னை விட்டுட்டு போறியா? நான் இல்லாம போய் வேலை செய்வியா? நான் இல்லாம நீ போய் படிக்க போறியா? நான் இல்லாம நீ போய் வியாபாரம் பண்ண போறியா? நீ என் கூட இருக்கணும், நான் உன்னோடு இருக்கணும். இல்லாண்டவரை காலையில் எழுப்பி 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், அப்புறம் சாயங்காலம் வரும்போது நம்ம சந்திக்கலாம். முடியாது. நான் உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை விட்டு நான் பிரிந்து போகவும் முடியாது. நான் 24 மணி நேரமும் உன்னோடு இருக்கணும், நீ 24 மணி நேரமும் என்னோடு இருக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இஷ்டப்படி போவதற்கு அல்ல.
டெய்லி ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் என் இஷ்டப்படி என் காரியத்தை பார்க்கிறேன் என்பதற்கு அல்ல. 24 மணி நேரமும் நீ என்னோடு இருக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறாரு? 24 மணி நேரமும் இயேசுவோடு இருக்கிறோமா? அவரோடு தனித்திருக்கிற நேரம் எவ்வளவு? அவருடைய வசனத்தை தியானிக்கிற நேரம் எவ்வளவு? அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுகிறோமா? அதிகாலையில் முழங்காலிலே நின்று அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறோமா? எவ்வளவு நேரம் வசனத்தை தியானிக்கிறோம்? எவ்வளவு நேரம் ஜெபம் செய்கிறோம்? எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு தனித்திருந்து பேசுகிறோம்? இயேசு அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரத்திலே போய் தனித்து ஜெபம் பண்ணினார். மார்க் 1 அதிகாரம் 35வது வசனம், மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனத்தில் சாயங்காலமான போது மலையின் மீது ஏறி அங்கே அவர் பிதாவோடு தனித்திருந்தார். லூக்கா 6 அதிகாரம் 12வது வசனம், இயேசு ஒரு மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர்தான் நமக்கு மாடல், அவர்தான் நமக்கு மாதிரியை காண்பித்தார். அதிகாலையில் ஜெபிக்கிறார், மாலையிலே ஜெபம் பண்ணுகிறார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நான் தனியாக பிதா என்னை விடுவது இல்லை, நான் எங்கு போனாலும் பிதா என்னோடு இருக்கிறார். இயேசுவும் பிதாவும் எப்படி இணைந்திருந்தார்களோ அதே விதமாக இயேசுவும் நாமும் இணைந்திருக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு அவ்வளவு நெருக்கமானதா இருக்க வேண்டும். அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நீயோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் எனக்கு தந்துவிட்டு அதன் பிறகு உன் இஷ்டப்படி நடக்கிறாய், உன் இஷ்டப்படி போகிறாய், என்னை மறந்து உன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அப்படி அல்ல. நீ 24 மணி நேரம் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன். நீ பிசினஸ் பண்ணாலும் நான் கூட இருப்பேன். உன் இருதயத்தில் என்னோடு நீ பேசிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அன்பானவளை ஒரு தாயார், அவங்களோட பேசும்போது நான் கேட்டேன், எப்ப ஜெபம் பண்ணுவீங்க? அது அதிகாலை எழுப்பி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவுதானா? இல்ல, நான் எப்பவுமே ஜெபித்து கொண்டே இருப்பேன். எப்பவுமே நான் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவேன், பாத்திரம் கழுவும் பொழுது ஜெபம் பண்ணுவேன், வீடு பெருக்கும் போது ஜெபம் பண்ணுவேன், துணி துவைக்கும் போது ஜெபம் பண்ணுவேன், சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவேன். எப்பவுமே வா. அது எப்படி அப்படின்னு கேட்டா, சமையல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன், துணி துவைக்கும் போது மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், வீடு பெருக்கும் போது சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்படி நான் ஒழுங்கு வச்சிருக்கிறேன். அதனால நாள் முழுவதும் நான் இயேசுவோடு பேசிக்கிட்டே இருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் எப்பவுமே என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. இதுக்கு தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு மகள் சொன்னாள், நாங்க ஸ்கூல்ல டாப்பர் மார்க், ஸ்கூல்லையே ஃபர்ஸ்ட் மார்க் +2ல எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த அப்படின்னு கேட்டா, நானும் இயேசுவை சேர்ந்து தான் படிப்போம், நானும் இயேசுவை சேர்ந்து தான் எக்ஸாம் எழுதுவோம், நானும் இயேசுவை சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். 12 வகுப்பு படிக்கிற மகள் சொன்னாள். நான் அவளுக்கு சாட்சி சொன்ன பிறகு கூப்பிட்டு கேட்டேன், உன் அனுபவத்தை எனக்கு சொல்லு, நீ இயேசுவோட தான் சேர்ந்து படிப்பேன்னு சொல்ற, அதெல்லாம் எப்படி அப்படி கேட்ட போது அவள் சொன்னாள், அங்கள் நான் எப்பவுமே இயேசுவோடு தான் இருப்பேன். காலையில் எழுப்பி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போகும்போது இயேசுவை என் கூட வாங்க, we will go to the school, நம்ம ஸ்கூலுக்கு போகலாம், இயேசுவோட சேர்ந்து தான் போவேன். ஒவ்வொரு வகுப்பு ஆரம்பிக்கும் போது என் பக்கத்துல இயேசு இருப்பதை நான் உணருவேன். நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த டீச்சருக்காய் ஸ்தோத்திரம், இந்த டீச்சர் சொல்லி கொடுக்கிற பாடம் எனக்கு புரியணும், எனக்கு உதவி செய்யணும், ஜெபம் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் படிக்க உட்கார்றதுக்கு முன்னால பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு இந்த பாடம் புரியலை, என் பக்கத்துல உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லி தருவார். நான் படிக்க உட்கார்ந்தா என்னுடைய பக்கத்துல ஒரு சேர் எம்டியா இருக்கும். எங்க பேரண்ட்ஸு கூட தெரியும் அது இயேசுவுக்காக. ஆண்டவர் அதுல உட்கார்ந்து இருப்பாரு, நான் உணருவேன், எனக்கு சொல்லி கொடுப்பார். எக்ஸாம் போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஓ we will go to write exam, நான் வரவன் கூட, என் கூட இயேசு வருவார். எக்ஸாம் ஹாலுக்குள்ள யாரையும் விட மாட்டாங்க, ஆனா இயேசு வருவதை யாருமே தடுக்க முடியாது. அவர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது எனக்கு தெரியும். நான் படித்ததெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். பாருங்க, +2 படிக்கிற ஒரு மகள் இயேசுவோட 24 மணி நேரமும் வாழுகிற பழக்கத்துக்குள்ளே வந்து விட்டாள்.
உங்களுடைய காரியம் என்ன? உங்க காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட இருக்கணும். அதுக்கு தான் நான் தெரிந்து கொண்டேன். முதலாவது இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரை உம்மோடு நான் இருக்கணும். 24 மணி நேரமா நான் உம்மோடு இருக்கணும். நான் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் என்ன வேலை செய்தாலும் இயேசுவோடு இணைந்து உம்முடைய பிரசன்னத்தோடு தான் நான் செய்யணும். என் நினைப்புல எப்பவும் இயேசு இருக்கணும். என் சிந்தனையில எப்பவும் இயேசு இருக்கணும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு என் கூட இருக்கணும். உம்மை மறந்து ஒரு நிமிடம் கூட நான் இருக்கக்கூடாது. உம்மோடு நான் இருக்கணும். அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள். அதுக்கு தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என்னோடு கூட இருக்கணும். இரண்டாவது பிரசங்கம் பண்ணும்படி நான் அவர்களை அனுப்பவும். ஆண்டவர் எதுக்கு உங்களை தெரிந்து கொண்டார்? பிரசங்கம் பண்ணுவதற்கு, அனுப்புவதற்காக. இந்த கிராமத்துக்கு போ, இந்த கிராமத்துக்கு போ, இவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, இந்த கிராமத்து மக்களை போய் சந்தி அப்படின்னு அனுப்புவதற்காக தெரிந்து கொண்டாராம். அப்ப உங்களை அனுப்புவார். அவர் எங்க அனுப்புகிறாரோ அங்க போகணும். அவர் எங்க போக சொல்லுகிறாரோ அங்கே போகணும். எந்த கிராமத்துக்கு போன்னு சொல்றாரோ அங்க போகணும். அவர் அனுப்புகிற இடத்திற்கு நம்ம போகணும். அப்ப இந்த ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்க போகணும்? நான் எந்த பகுதியில போய் சுவிசேஷம் சொல்லணும்? யாருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு முழு நேரமா ஊழியம் செய்யறவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் தெளிவா உள்ளத்துல உணர்த்துகிற, பேசுகிற, வழி நடத்துகிற அந்த கிராமம், அந்த பட்டணம், அந்த மக்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களை நோக்கி பிரயாணப்பட்டு போய் அவங்க மத்தியில ஊழியம் செய்யணும். நான் டீச்சரா இருக்கிறேன், பேங்க்ல வேலை செய்யறேன், நான் நிலத்துல வேலை செய்யற விவசாயி, நான் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறேன், நான் என்ன ஊழியம் செய்யறது? மொழி நேரம் ஊழியம் செய்யறவங்க சரி, நீங்க கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும், ஒரு ஆளுக்காவது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் வழி நடத்துவார். நேற்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி முந்தா நாள் ஒரு கேம்ப் நடைபெற்றது. வாலிபர்கள், அதுல ஒரு வாலிப மகள் வந்து சாட்சி சொன்னாள். நர்ஸாக பணி செய்கிறாள், ஆஸ்பத்திரியில் நர்ஸாக பணி செய்கிறவள். அந்த மகள் சொன்னாள், எப்பவும் என்னுடைய பாக்கெட்ல, அந்த நர்ஸ் கோட்டு பாக்கெட்ல 5 கைப்பிரதியாவது இருக்கும். நான் டெய்லி காலையில ஜெபம் பண்ணி வைத்திருப்பேன், ஆண்டவரே யாருக்கு இந்த கைப்பிரதியை நான் கொடுக்கணும், இன்னைக்கு யாருக்கு உம்மை குறித்து பேசணும், என்னை வழி நடத்துங்க, நான் அவங்ககிட்ட உம்மை குறித்து நான் பேசுவேன்னு சொல்லி பாக்கெட்லேயே வைத்திருப்பேன். அந்த ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசுவேன். தெளிவா சில ஆட்களை குறித்து பேசும்போது டைம் எடுத்து பேசி கைப்பிரதி கொடுத்து, தினம் ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லாம நான் வரமாட்டேன் அப்படி சொன்ன அந்த மகள், வேலை செய்கிற மகள் தான். நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு பேங்க்ல மேனேஜராய் பணி செய்கிற ஒரு சகோதரரை தெரியும். ஒரு நாள் எங்க கேம்பஸ் 4 மாடிக்கு வந்திருந்தார். என்ன பிரதருங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். அண்ணா எனக்கு கொஞ்சம் டிராக்ஸ் வேணும், கைப்பருதி வேணும், வாங்க வந்தேன். அப்படியா, என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு ஊழியம் செய்யறேன்ல. என்ன ஊழியம் செய்றீங்க? பேங்க்ல மேனேஜர். என்ன ஊழியம் செய்றீங்கன்னு கேட்டேன். நான் வந்து ட்ரெயின்ல போவேன், என்னுடைய இந்த சிட்டியில எனக்கு இந்த பேங்க்ல வேலை மேனேஜர். நான் டெய்லி காலையில் எழும்பி ஜெபிச்சு கைப்பறதை எடுத்து வைத்துக் கொள்வேன் பையில. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணி அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கைப்பறதி கொடுத்துருவேன். ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். சிலர் அதை வாசித்துட்டு வந்து என்கிட்ட இயேசுவை பற்றி கேட்பாங்க, அவங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லுவேன். தினம் போகும்போதும் வரும்போதும் கட்டாயம் நான் கைப்பறதி கொடுத்து சிலருக்கு இயேசுவை பற்றி பேசுவேன். தினமும், என்னைக்கு ஒரு நாள் அல்ல, தினமும். பேங்க்ல மேனேஜர். உங்களை குறித்து என்ன? உங்களை குறித்து என்ன? தினம் காய்கறி வாங்க கடைக்கு போறீங்க, தினம் மளிகை கடைக்கு போறீங்க, அந்த வாரத்துல ஒரு நாள் அது ஷாப்பிங் போறீங்க, எத்தனை பேரை சந்திக்கிறீங்க? யாருக்கிட்டையாவது இயேசுவை பற்றி பேசி இருக்கிறோமா? யாருக்காவது ஒரு கைப்பறதி கொடுத்திருக்கிறோமா? இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா? அன்று சொல்ல, நான் உன்னை அனுப்பணும், நீ போய் சொல்லு அவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியல எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க பாரு, எவ்வளவு உன்னை விட பக்தியா இருக்கிறாங்க. காலில் செருப்பு இல்லாம 100 கிலோமீட்டர் நடந்து போறாங்களே, நீ சர்ச்சுக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிற. செருப்பு போடுற தப்பா, ஷூ போடுற தப்பா, நீ வாக்குவாதம் பண்ற கிறிஸ்தவர்கள். அவன் காலில் செருப்பு இல்லாம ரோட்ல நடந்த 100 கிலோமீட்டர் தெய்வத்தை தேடுறானே,
நீ போய் சொல்லாவிட்டால் அது பாவம். நீ தேடுகிற கடவுள் இவர்தான், நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அந்த கடவுள் இவர்தான் என்று அவரை நீ சொல்லாவிட்டால் அதுவே உனக்கு பாவமாகிவிடும் அல்லவா? நீ போ, அவங்ககிட்ட பேசு, அவங்ககிட்ட சொல்லு, அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதுக்கு தான் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட படிக்கிறவங்களுக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சொல்லு, நீ போய் சொல்லு. அதுக்கு தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கட்டாயம் சொல்லணும், கட்டாயம் சொல்லணும். நாங்க டீனேஜ் பிள்ளைகளுக்கு ஒரு கேம்ப் நடத்துவோம். டீனேஜ் 13 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வருவாங்க. அவங்க வருஷத்துல ஒரு முறை 3 நாள் கேம்ப் நடைபெறும். அது பதிவு செய்து 3 நாளா தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு கூட்டம் நடைபெற்றது. ஒரு நாள் சந்தியா ஜப நேரம். ஆண்டவர் பிரத்யட்சமாய் இறங்கி வந்தார். பிள்ளைகள் கண்ணீரோட நிறைய பேர் ஜெபிச்சாங்க. அந்த கூட்டம் முடிந்தது. ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற இளம் வாலிப மகள், ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும். அப்ப அங்கே உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தான். என்னம்மா பேசணும்? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னான். உன்கிட்ட பேசினாரா? ஓ, இயேசுவை பார்த்தியா? ஆமா பார்த்தேன். இயேசு அப்பா என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டேன். என் வாட்சை பற்றி பேசுறாங்க. வாட்சை பற்றியா? இது என்ன விதர்ப்பமா இருக்குது? தேசத்தை குறித்து பேசுறாருன்னா சொல்லி, கையில கட்டி இருக்கிற வாட்சை பற்றி பேசினாரு. நான் உடனே வாட்சை கழட்டி வச்சுட்டேன் அப்படின்னா, இது என்ன விதர்ப்பமா இருக்குது? இந்த பிள்ளை ஏதாவது தப்பான தரிசனம் கண்டிருக்குமோ? நீ இல்லை, விளக்கமா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, நான் ஸ்கூல்ல படிக்கிறேன், நாங்கள் ஏழை குடும்பம், என் கூட எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிற பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, எனக்கு சில மாசத்துக்கு முன்னால பர்த்டே வந்தது, பிறந்த நாள். என் ஃப்ரெண்டுக்கு தெரியும். அவங்க போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, நல்ல வாட்ச் வாங்கி கொடுக்கணும்னு காஸ்ட்லியான ஒரு வாட்ச் எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணா. அந்த வாட்ச் பார்த்தா ரொம்ப அழகு. ஏன்னா இவ ஏழை குடும்பம். அந்த பிள்ளை கொடுத்த வாட்ச் நல்ல காஸ்ட்லியான வாட்ச். அதை கட்டிட்டு அவ சொன்னா, நான் எங்க வகுப்புல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் என் வாட்ச் நல்லா இருக்குதா? நல்லா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தா, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டேன். டீச்சர்ஸ் வந்தாங்கன்னா, வாட்ச் நல்லா இருக்கா டீச்சர்? நல்லா இருக்குதா? என்னது? பர்த்டே கிஃப்ட், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஸ்கூல் முழுதும் சொல்லிட்டேன். ஹெட்மிஸ்டர்ஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் ஒன்று காமிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாரு, என் ஃப்ரெண்டுக்கு என் மேல ரொம்ப அன்பு, என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த வாட்ச் என்ன எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எங்க தெருவில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க பிள்ளைகள் விளையாடு வரல, அண்ணே வாட்ச் நல்லா இருக்கா? நல்லா இருக்குதே. யார் வாங்கி கொடுத்தா? என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த வாட்ச் பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருவில் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏசப்பா வந்தாங்க. அவங்க கேட்டாங்க, மகளே, உன் ஃப்ரெண்டு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சொன்னியே, ஸ்கூல்ல எல்லாருக்கும் சொன்ன, டீச்சருக்கு சொன்ன, தெருவில் சொன்ன, எல்லாருக்கும் சொன்னியே, உனக்காக நான் உயிரையே கொடுத்தேன்னு சிலுவையில். என்னை பற்றி சொன்னியா? என்னை பற்றி யாருக்காவது நீ சொன்னியா? உன் மேல எவ்வளவு அன்பு வைத்து என் ரத்தத்தை எல்லாம் சிந்தி என் உயிரையே உனக்காக கொடுத்தனே, நீ சொன்னியா? ஏசப்பா கேட்ட உடனே என் உள்ள உடைந்து விட்டு, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க. வாட்சை கழட்டி வச்சுட்டேன். இனி நான் போய் சொல்லுவேன். நான் எங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவேன், எங்க டீச்சருக்கு சொல்லுவேன், எங்க தெருவில் உள்ளவங்களுக்கு சொல்லுவேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன் என்று கண்ணீரோட சொன்னாள். நீங்க சொன்னீங்களா? பக்கத்து வீட்டில் சொன்னீங்களா? பக்கத்து தெருவில் சொன்னீங்களா? எதிர் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொன்னீங்களா? அண்ட சொல்ல, நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போய் சொல்லணும். அவர் அனுப்புகிற இடத்துக்கு போகணும். அவர் சொல்லுகிற ஆட்கிட்ட போய் சொல்லணும். நீ போய் சொல்லு. ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க.
நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மாக்கள் நரகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. போய் சொல்லணும். முதலாவது இயேசுவோடு இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இரண்டாவது அவர் அனுப்புகிற இடத்துல போய் அவரை பற்றி சொல்லுங்க. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தரை குணமாக்கவும் நீங்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கணும். ஐ வில் கிவ் அத்தாரிட்டி. நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன். என்ன அதிகாரம்? பிசாசை துரத்துகிற அதிகாரம், வியாதியஸ்தரை குணமாக்குகிற அதிகாரம். நான் உங்களை சும்மா அனுப்பல. நீ போய் சொல்லு, நீ சும்மா சொல்லவில்லை. நீ போய் பிசாசை போன்னா போயிரும், வியாதியை விலகினா விலகிறோம். அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், அதை கொடுத்து உன்னை அனுப்புகிறேன். அது ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களோ அவங்க மூலமாக அற்புதம் நடக்கும். யார் யார் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பீர்களோ அவங்க ஜெபம் பண்ணினா வியாதி மறையும், பிசாசு ஓடும், அற்புதங்கள் நடக்கும். எனக்கு வரமில்லை, வல்லமை இல்லை, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லாதங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற அத்தனை பேர் மூலமாகவும் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட 9 வரங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும். 1 கொரிந்தியர் 12 முதல் 10 வசனத்துல ஆவிக்குரிய 9 வரங்கள் சொல்லப்படுகிறது. கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட். ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசனம், தீர்க்க தரிசனம், விசுவாசம், குணமாக்க வரங்கள், அற்புதங்களை செய்யும் சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், விசுவாசம். 9 வரங்கள். இந்த வரம் யாருக்காக? ஊழியக்காரங்களுக்கா? அப்படியே பைபிள் எழுதியிருக்கு. மொழி நேர ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை, விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த 9 வரங்களை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். எதற்காக? நீங்கள் அதிகாரம் உடையவர்களா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசை துரத்துகிற அதிகாரம், வியாதியை அப்புறப்படுத்துகிற அதிகாரம். இயேசுவின் நாமத்தில் போய் என்றால் இந்த வியாதி போய்விடும். இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியை விலகி என்றால் விலகிவிடும். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தோடு புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வல்லமை உள்ளவர்களாய் நாம் போய் இயேசுவை அறிவிக்கணும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாய் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் அமெரிக்காவில், அவரும் அவருடைய மனைவியும் இளம் வாலிப வயதில் அவங்களுக்கு திருமணமான உடனே 2 பேரும் இந்திய மக்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும், இந்திய மக்கள் நிறைய பேருக்கு உண்மையான கடவுள் தெரியல அப்படின்னு புறப்பட்டு வந்தாங்க. டெல்லியின் வீதிகளிலே தெரு பிரசங்கம் பண்ணாங்க, டாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய ஊழியம் செய்தாங்க. யாருமே கேட்கல, யாருமே மனம் திரும்பல, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இந்தியாவின் சில பகுதிகளில் போய் ஊழியம் செய்தாங்க, யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாங்க. சரீரம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மிஷனரிகளாக வந்த T.L. ஆஸ்பானுடைய மனைவியும் தோல்வி அடைந்தவர்களாய் அமெரிக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. அவர்களை மனதுக்குள்ள வருத்தம், இந்தியாவுக்கு மிஷனரி ஊழியமா போனமே, ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு வேதனை. அப்பதான் ஒரு செய்தி வந்தது. அமெரிக்காவில் இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணினா பிசாசு ஓடுது, வியாதியஸ்தர் சுகமடைகிறாங்க, குருடர் பார்வையடைகிறாங்க, சப்பானிலாம் நடக்கிறாங்க, திரளா மக்கள் வர்றாங்க. அப்படியா? அப்படி ஒண்ணு நடக்குதா? போய் பார்க்கணுமேன்னு சொல்லி T.L. ஆஸ்பான் அந்த கூட்டத்துக்கு போனார். அவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணின போது சப்பானி நடந்தாங்க, குருடர் பார்வை அடைந்தாங்க, அற்புதங்கள் நடந்தது, ஜனங்கள்லாம் மனம் திரும்புறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தெரிந்தது, ஓ இப்படிதான் சுவிசேஷம் அறிவிக்கணும். சும்மா போய் டாக்ஸ் கொடுத்து இயேசு நேசிக்கிறார்னா இயேசுவை நம்ப மாட்டாங்க. அப்போ வல்லமை வெளிப்படணும். preach the gospel with evidence. எவிடன்ஸோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு சுகமாக்குவார்னா சுகமாக்குறதில் நடக்கணும். இயேசு பிசாசை கட்டு அறுப்பார்னா பிசாசு அலறி ஓடணும். preach the gospel with evidence. எவிடன்ஸ் எங்க? சும்மா இயேசு அற்புதம் செய்வார் சுகமாக்குவார்னா என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிற?
எங்கோ நடந்தது, யாருக்கோ நடந்து, இங்க நடத்தி காமி, எவிடன்ஸ் எங்க? அப்பதான் தீர்ஸ் ஆஸ்மானுக்குள்ள பாரம் வந்தது. ஆண்டவரே, ஐ நீட் திஸ் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு இந்த வரங்கள் வேணும், எனக்கு இந்த அதிகாரம் வேணும். அப்பதான் இனிமே நான் சுவிசேஷம் அறிவிப்பேன். தன் வீட்டுக்கு வந்தார். அதை அரைக்கதவை மூடினார், முழங்கால் படியிட்டார், உபவாசம் பண்ணி பல நாட்கள் ரூமை விட்டு வெளியே வரல. மனைவிட்ட சொல்லிட்டான், ஆண்டு விட்டு ஜெபிக்க போகிறேன். பல நாட்கள் அரைக்கதவை மூடி வீட்டுக்குள்ளே முழங்காலில் நின்று கதறினார். எனக்கு இந்த வல்லமை வேணும், வரங்கள் வேணும், நான் சுவிசேஷத்தை ஆதாரத்தோட பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு அந்த அபிஷேகம் வரங்கள் வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவரை சந்தித்தார். தன்னுடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார், வரங்களினால் அவரை நிரப்பினார். அதன் பிறகு ஊழியத்திற்கு வந்தார். பாருங்கள், மதுரை பட்டணத்துக்கு 1954 நினைக்கிறேன். அந்த டைம்ல 60களின் ஆரம்பத்துல அவர் மதுரைக்கு வந்த போது மதுரை பட்டணமே மைதானத்திலே கூடி விட்டது. பலத்த அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது, பெரிய அற்புதங்கள். அவர் போகிற இடத்துல எல்லாம் லட்சக்கணக்காய் மக்கள் கூடினார்கள். பலத்த அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அதுக்குத்தான் நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் அதிகாரத்தை உனக்கு தருகிறேன், என் வல்லமையை உனக்கு தருகிறேன். நீ போ, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அவங்க சுகம் அடைவார்கள். என் நாமத்தை சொல்லுவீர்கள், பிசாசு ஓடும். என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில ஊழியர்கள் சொல்றாங்க, எனக்கு அந்த வரம் இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லை. யார் சொன்னாரு? யார் சொன்னது? எப்பொழுது ஒரு மனிதனை தேவன் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறாரோ, எப்பொழுது ஒரு மனிதனை ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணுகிறாரோ, 9 வரங்களையும் அவனுக்குள்ளே தேவன் வைத்து விடுகிறார். அல்லேலூயா. எனக்கு வரம் இல்லை என்று சொல்லுவது உங்களுடைய அவிசுவாசம். எனக்குள்ளே வரம் இல்லை, ஆண்டவர் தரவில்லை என்று சொல்லுவது வேதத்தை குறித்த அறியாமை. எழும்பன ஒவ்வொருவரும், இயேசு என் கூட இருக்கிறார், அவரின் அபிஷேகத்திருக்கிறார். நான் ஜெபம் பண்ணினால் வியாதிகள் போகும், நான் கை வைத்தால் வியாதி மறையும். இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம், ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிற கிருபை வரம். ஒவ்வொருவரும் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில ஒரு தாயார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கழுத்துல கட்டி, கழுத்துல தைராய்டு கட்டி இவ்வளவு பெருசா இருக்குது, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, வலி வேதனை. எத்தனையோ டாக்டரை பார்த்தாச்சு, சுகமாகவில்லை. அவங்க வீட்டுல ஒரு 6 வயசு குட்டி பிள்ளை உட்கார்ந்து இருக்குது டிவிக்கு முன்னால. நான் சொல்ல, சின்ன பிள்ளைகள் கை வைத்து ஜெபித்தாலும் வியாதி மறைஞ்சிரும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிச்சு அற்புதம் நடந்துரும். அந்த தாய்க்குள்ள விசுவாசம், அந்த குட்டி பிள்ளைக்குள்ள விசுவாசம். 6 வயசு பிள்ளை, அம்மா நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், ஏசப்பா உங்களை குணமாக்கிடுவாங்க. 6 வயசு பிள்ளை எழும்பி தாயினுடைய கழுத்துல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் கட்டி மறையட்டுன்னு சொல்லும் போது கட்டி மறைந்து விட்டது. அல்லேலூயா. 6 வயசு குழந்தை ஜெபிக்கும் போது கட்டி மறைந்து விட்ட தாய்க்கு ஆச்சரியம். எத்தனை டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளவு மருந்து சாப்பிட்ட சுகமாகல, என் சின்ன குழந்தை தொட்டவுடன் அற்புத சுகம். உங்க கையில் அந்த அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். வடக்கன் குளத்துல ஒரு குடும்பம், வடக்கன் குளம், வள்ளியூர் பக்கம் இருக்கிற வடக்கன் குளத்துல அந்த வீட்டுல பிறந்த ஒரு குழந்தைக்கு பிறவிலேயே 2 இன்ச்சு 1 கால் கட்டை, ஒரு காலை விட 1 கால் ஷார்ட், 2 இன்ச்சு இவ்வளவு கட்டை. அதனால சரிஞ்சுதான் அந்த பிள்ளை நடக்கும். குழந்தை டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, இது பிறவி குறைபாடு, பிறவிலேயே உங்க குழந்தையினுடைய கால் 2 இன்ச்சு கட்டையாக பிறந்திருக்கிறது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரே ஒரு வழி, 2 இன்ச்சு ஹீல் வச்ச செருப்பு தான் உங்க மக போடணும். பிறந்ததுல இருந்தே இப்ப 14 வயதாகிவிட்டது. அதனால ஷூ 2 இன்ச்சு உயரமான ஷூ தான் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. அதை கழட்டிட்டா வீட்டுல 24 மணி நேரம் ஷூ போட முடியுமா?
வீட்டில் வந்த பிள்ளை சரிஞ்சு நடந்து எலும்பெல்லாம் வலிக்கும். மற்ற பிள்ளைகளை மேல விளையாட முடியாது. தாய்க்குள்ள ஒரு பாரம். பொம்பளை பிள்ளை 14 வயசு சரிஞ்சு நடக்கிறாளே, குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. நீ ஜெபிக்கலாம். அவங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்க விசுவாசத்தோட ஜெபிச்சா ஏசு அற்புதம் செய்திருவார். ஊழியக்காரனை தேடாதங்க, ஊழியக்காரன் போகணும்னு நினைக்காதங்க. நீங்க ஜெபிச்சா அவங்க வீட்டிலே அற்புதம் நடக்கும். அந்த தாய்க்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வந்தாரு. டிவிக்கு முன்னால உட்கார்ந்து தாயும் மகளும் பார்த்து கொண்டு இருக்கும் போது அந்த தாய் தன் மகளுடைய காலில் கை வைத்து, ஆண்டவரே, என் குழந்தையினுடைய ஒரு கால் 2 இன்ச்சு கட்டையா இருக்குது, பிறவிலேயே குறைபாடு சரிப்படுத்த முடியாதுன்னு மருத்துவம் சொல்லுகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என் குழந்தையினுடைய கால் மறுகாலை போல அது மாறட்டும்னு ஜெபம் பண்ணாங்க. அந்த குழந்தை ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க. எழும்பி நடந்தா 2 காலம் ஒரே மாதிரி ஆகிவிட்டது. அல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணது? மோகன்லாஸ் ஜெபம் பண்ணவில்லை. ஏதோ ஒரு ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கவில்லை. இந்த தாயார் கை வைத்து ஜெபித்த போது அந்த அற்புதம் நடைபெற்றது. அவங்க வந்திருந்தாங்க. அந்த தாய மகளை என்னை பார்க்க வந்து சாட்சி சொன்னாங்க. நேரடியா நான் பார்த்தேன் அவர்களை. அந்த தாய் ஜெபிக்கும் போது 2 இன்ச்சு கால் வளர்ந்து விட்டது. அப்ப அற்புதம் செய்ய இயேசு ஆயத்தமா தான் இருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்கள் தான் சரியில்லாமல் இருக்கிறோம். நம்ம வசனத்துக்கு நேராய் திரும்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ என் கூட இருக்கணும். நான் அனுப்புகிற இடத்துல போய் இயேசு பற்றி சொல்லணும். நீ அதிகாரமுடையவனா இருக்கணும். பிசாசை துரத்து, வியாதியஸ்தரை குணமாக்கு. நீ ஜெபம் பண்ண வியாதி மறையும். நீ ஜெபிச்சா பிசாசு ஓடும். அந்த அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு தான் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ ஆண்டவர் அந்த அதிகாரம் எப்போ அவங்க மூலமாய் வெளிப்பட்டது? பெந்தெகோஸ்தே நாளில ஆவியானவர் இறங்கின போதுதான் அந்த வல்லமை பல மடங்காய் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் அக்னி அவங்களுக்குள்ள இறங்கின பிறகுதான் அந்த வல்லமை வரங்கள் பலமாக வெளிப்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு அதே விதமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாவரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் மகனே, என் மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரியுமா? நீ என் கூட இருக்கணும். 24 மணி நேரமும் என்னோட நீ இருக்கணும். நான் உன்னை அனுப்புகிற இடத்துல போய் என்னை அறிவிக்கணும். என் சுவிசேஷத்தை என்னை அறிவிக்கணும். நீ படிச்சு கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், நீ பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் என்னை நீ மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். என்னை நீ அறிவிக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ அதிகாரம் உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய வரங்களை உனக்கு தருகிறேன். நீ வல்லமையும் வரங்களும் அதிகாரம் பெற்றவனாய் இருக்கணும். நீ வாயை திறந்து சொன்னா பிசாசு ஓடணும். நீ கை வைத்தா வியாதிகள் மறையணும். அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு அதற்காகத்தான் இந்த அபிஷேகம் உங்க மேல இறங்க போகிறது. ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறது. அவருடைய அக்னி இறங்க போகிறது. இதோ அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கரம் உயர்த்தி, இந்த வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இனி இயேசுவோடு 24 மணி நேரமும் நான் இருப்பேன். 24 மணி நேரமும் இயேசுவோடு 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 நான் வாழுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் சொல்லுகிற மக்களுக்கெல்லாம் போய் நான் அறிவிப்பேன். கிராமங்களுக்குள்ளே போவேன், தெருக்களிலே போவேன், வீதிகளிலே செல்லுவேன். நான் நீர் சொல்லுகிற மக்களுக்கெல்லாம் அறிவிப்பேன். இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுவேன். என்னை நாவை ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆண்டவரே, என் கரத்தை அபிஷேகம் பண்ணுவீராக. என் கரத்தை வைக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் சுகம் அடையணும். என் நாவை அபிஷேகம் பண்ணுவீராக. நான் ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு நடுங்கி ஓடணும். அந்த அபிஷேகம் என் நாவிலே வைக்கப்படுவதாக. என் கைகளில் அபிஷேகம் இறங்குவதாக. என் கண்களிலே அபிஷேகம் இறங்குவதாக. இப்பொழுது 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 அதிகாரத்தை வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. உங்க மேலதான். மகளே, உன்னைத்தான் அவர் நிரப்புகிறார். மகனே, உன்னைத்தான் அவர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை, பெற்றுக்கொள்ள இந்த அக்னியை, பெற்றுக்கொள். எழும்பு, எழும்பு. நீதான் எழும்பணும். எழுப்புதலுக்காக எழும்பணும். கர்த்தருடைய அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அக்னியோய் வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை. Anoint everybody now, Lord. இப்பொழுது அபிஷேகியும் அபிஷேகியும் அபிஷேகியும். வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகியும். இந்த வாலிப மகனை அபிஷேகியும். இந்த வாலிப மகளை அபிஷேகியும். இந்த சிறு பிள்ளைகளை அபிஷேகியும். இந்த தாயாரை தகப்பனாரை அபிஷேகியும். இந்த ஊழியர்களை அபிஷேகியும். Anoint everybody, Lord. அபிஷேகியும். அக்னியினால் வல்லமையினால் அபிஷேகியும். ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர, அமைதியாயிராதே. வாலிப மகளே, வாலிப மகனே, வாயை விரிவாய் தர. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் வரங்களை, பெற்றுக்கொள் வல்லமைகளை, பெற்றுக்கொள் அதிகாரத்தை. எழும்பு, ஆண்டவருக்காக எழும்பு. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வேலை வந்து விட்டது. நீதான் எழும்பணும், நீதான் எழும்பணும் வாலிப மகளே, நீதான் எழும்பணும் வாலிப தம்பி. எழும்பு இயேசுவுக்காக. புறப்படு, வல்லமை பெற்றுக்கொள், வரங்களை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. வரங்களினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் வரங்களினால் நிரப்புங்க, அதிகாரத்தினால நிரப்புங்க. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும், ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ணும், ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ணும். ஒவ்வொருடைய கரத்திலும் அக்னி இறங்குவதாக. ஒவ்வொருடைய கரத்திலும் அக்னி இறங்குவதாக. ஒவ்வொருடைய நாவிலும் அக்னி இறங்குவதாக. அக்னி, அக்னி, பரிசுத்தாவின் அக்னி. Fire, fire of the Holy Ghost. நிரப்பட்டும் ஒவ்வொருவரை, நிரப்பட்டும் ஒவ்வொருவரை. Anoint everybody, Lord. வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பும். உமக்காக சேனையாக எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. Thank you, Lord. தேவனுடைய அக்னி அநேகர் மேல இறங்கி இருக்கிறது. உங்களை அவர் நிரப்பி இருக்கிறார். ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிங்க, துதிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே உங்க கரத்தை யார் மேல வைத்து இயேசுவின் நாமத்தை சொன்னாலும் அவங்க சுகம் அடைவாங்க, அவங்க விடுதலை அடைவாங்க. பிசாசின் கட்டு அறுக்கப்படும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.